அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், as per the latest Henley Passport Index 2025, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் படி இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 85th ரேங்க். ஸோ நம்ம கண்ட்ரியோட பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க கிட்டத்தட்ட 57 கண்ட்ரீஸ்க்கு வந்து விசா இல்லாமல் போக முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது யாருன்னா சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூரோட பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க கிட்டத்தட்ட 193 கண்ட்ரீஸ்க்கு விசா இல்லாம போக முடியும். ஓகே. ஸோ இந்தியா வந்து போன வருஷம் 80th ரேங்க்ல இருந்தோம். இந்த வருஷம் 85th ரேங்க்குக்கு வந்துட்டோம். அடுத்தது, ரீசென்ட்லி 5 பீச்சஸ் இன் மகாராஷ்டிரா ரிசீவ் தி இன்டர்நேஷனல் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன பீச்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீவர்தன் பீச், நகோன் பீச், பர்னாக்கா பீச், குஹாகர் அண்ட் தென் லட்கர் பீச். ஓகேவா? இந்த 5 பீச்சஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத யார் கொடுக்குறாங்க அப்படின்னா டென்மார்க் தான் வந்து கொடுக்குறாங்க. சரியா? டென்மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத 33 கிரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ நியூ என்ஹான்ஸ்மெண்ட் ஆடட் டு த டெலிமனாஸ் ஆப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டெலிமனாஸ் ஆப் நமக்கு தெரியும், டெலிமெடிசினுக்காக இருக்கக்கூடிய ஆப் தான் இந்த டெலிமனாஸ் ஆப். ஸோ அதில் வந்து 3 நியூ ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மல்டி லிங்குவல் யூசர் இன்டர்ஃபேஸ், கிட்டத்தட்ட 10 லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கிற மாதிரி. அடுத்தது எமர்ஜென்சி மாடியூல் வந்து இருக்கு. சாட்பாட் ஃபீச்சர் அஸ்மி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது 3ம் இருக்கு. இதுல எது ஆட் பண்ணல அப்படிங்கறதா கொஸ்டின். விர்ச்சுவல் ரியாலிட்டி தெரப்பி அப்படிங்கறத ஆட் பண்ண கிடையாது. சரியா? அடுத்தது, which are the following facilities are provided by Election Commission of India to ensure ease of voting for person with disabilities அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மாற்றுத்திறனாளிகள் அவங்க வாக்களிக்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷனல் ஹோம் voting ஃபெசிலிட்டி ஃபார் பிடபிள்யூடிஸ் வித் 40% பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. 40%க்கு மேலே டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில இருந்தே ஓட்டிங் பண்ணிக்கலாம். அடுத்தது, அவங்களுக்குன்னு அவங்க ஓட்டிங் ஸ்டேஷன் போலிங் பூத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியா கியூ இருக்கும். அதே மாதிரி ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப், பெரைல் ஃபீச்சர்ஸ் அதெல்லாமே வந்து வச்சிருக்காங்க. சரியா? அதே மாதிரி சாக்ஷம் அப்படிங்கிற அப்ளிகேஷனும் வச்சிருக்காங்க பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்காக. ஸோ 3மே கரெக்ட் தான். ஆல் தி அபவ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, த ஹாஸ்ட் சிட்டி ஃபார் 2030 காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2030 காமன்வெல்த் கேம்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னா அகமதாபாத்ல நடக்க போகுது. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.